Hi, hello my dear 12th standard. Welcome to all. So 12th standard Mathematics Chapter 1 Applications of Matrices and Determinants la enga irukom example 1.8. Yes, so this is one of the most important 3 mark question. So exam la palamura adikadi ketirukanga indha 3 mark question. Question poilama? Yes. Verify the property. இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. எந்த ப்ராப்பர்ட்டியை சார்? LHS ல ஏக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்து அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவேஷன் 1 LHS. RHS ல பாருங்க, சோ ரைட் ஹேண்ட் சைடுல ஏக்கு இன்வெர்ஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். அது RHS. ஓகே, சோ அப்போ LHS RHS ஈக்குவலா இருக்கா அப்படின்றத நாம வெரிஃபை பண்ணணும். அப்ப நமக்கு அதுக்கு என்ன வேணும்? A அப்படின்ற ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ஆர் 3/3 மேட்ரிக்ஸ் வேணும். சோ அதுக்காக தான் இங்க 2/2 மேட்ரிக்ஸ் A கொடுத்திருக்காங்க, 2917 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நவ் சோ அவங்க சொல்யூஷன் இல்லாமா? சோ அவங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நாம எடுத்துக்கிறோம் 2917 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். LHS என்ன கொடுத்திருக்காங்க? ஏக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்து இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப ஏக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள தான் எப்பவுமே நாம சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எஸ். ஏ என்ன கொடுத்திருக்காங்க? 2917 டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுனா என்ன? எஸ், எக்ஸாக்ட்லி ரோ எடுத்து காலமா எழுதணும். சரிங்களா? சோ இந்த ரோவை காலமா எழுத போறோம் 29, இந்த ரோவை காலமா எழுத போறோம் 17. சோ அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சாச்சு. நவ் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சோ எதுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அப்ப நாம கண்டுபிடிச்சிருக்க ஏ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். சோ ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? 1 by determinant A. A என்றது இங்க A transport into adjoint A. A தான் இங்க A transport. சோ அப்ப நம்ம A transport ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். determinant A ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? எஸ். சோ determinant A which means of determinant A transport. A transport determinant கண்டுபிடிக்க போறோம். அப்ப A transport determinant கண்டுபிடிக்கிறது என்ன? ரொம்ப ஈஸி. சோ 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அதுதானே 2 7s are 14 minus 9 1s are 9, 14 minus 9 5. so A டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 5 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. now A டிரான்ஸ்போர்ட்டுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எஸ். so adjoint A டிரான்ஸ்போர்ட் புரியுது இல்ல? ரொம்ப ஈஸியா A டிரான்ஸ்போர்ட்டுக்கு அட்ஜாயின்ட் A கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப அட்ஜாயின்ட் A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்ப 7 இங்க போய்டும், 2 இங்க வந்துருமா? எஸ். 7 அங்க போய்டும், 2 இங்க வந்துரும். தென் ரிமைனிங் இருக்க இந்த டேர்மை சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சோ அப்போ 1 அப்படின்ற இடத்துல -1 கொடுத்துடலாம், 9 அப்படின்ற இடத்துல -9 கொடுத்துடலாம். ஓகேவா? எஸ். சோ அட்ஜாயின்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நவ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் இதில் எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ். ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1 by modulus of A transport என்ன கிடைச்சது? 5 கிடைச்சதா? ஸோ 5 and then adjoint A என்ன கிடைச்சது? 7 -1 -9 2 இதுதான் நமக்கு கிடைச்சது. ஸோ this is A transport over inverse. சோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1 which means of LHS. ஓகேவா? RHS பார்த்தலாமா? எஸ், வாங்க. சோ அப்ப RHS என்ன? A க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். அதுதான் RHS. அப்ப A க்கு இன்வெர்ஸ் எடுத்துலாமா? ஃபார்முலா என்ன? A இன்வெர்ஸ்க்கு 1 by determinant A adjoint A. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? சோ determinant A. சோ determinant A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 2 7s are 14 minus 9 1s are 9. So 14 minus 9 5. So இங்கே நமக்கு 5 தான் கிடைக்குது determinant A. Next adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? எஸ். So adjoint A. adjoint A என்ன பண்ணுவோம்? So A ல இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். So 7 அங்க போய்டும், 2 இங்க வந்துரும். நெக்ஸ்ட் இருக்க இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். So -9 -1. This is adjoint A. Now A inverse substitute பண்ணிடலாமா? Yes. So
So A inverse equal to 1 by determinant A. 1 by determinant என்ன வந்திருக்கு 5 கிடைச்சிருக்கு. 5 into adjoint A. Adjoint A என்ன கிடைச்சிருக்கு 7 minus 9 minus 1 2 கிடைச்சிருக்கு. இந்த 1 by 5 உள்ள மல்டிபிள் பண்ணிப்போமா? ஸோ என்ன கிடைக்கும்? எல்லா டேர்மும் டிவைட் பை 5 போட்டுக்கலாம். ஸோ 7 by 5 minus 9 by 5 minus 1 by 5 இங்க 2 by 5. So this is nothing but A inverse. A inverse கண்டுபிடிச்சாச்சு. அப்ப A inverse find out பண்ணியாச்சு. A inverse என்ன கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A inverse-க்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் எடுக்க என்ன பண்ணுவோம்? ரோவை காலம் எழுதுவோம். ஸோ இந்த ரோவை எழுத காலம் எழுதிடலாமா? அப்ப என்ன வரும் 7 by 5 minus 9 by 5 இங்க வந்துடும். தென் இந்த ரோவை எடுத்துட்டு வந்து காலமா எழுத போறோம். ஸோ minus 1 by 5 தென் 2 by 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபைனலா மறுபடியும் இந்த 5 வந்து வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ 1 by 5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 7 minus 1 minus 9 2 அப்படின்னு கிடைக்கும். இது யாரு சார்? A inverse whole transport. This is equation number 2. ஓகேவா? எஸ், ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 1 by 5 7 minus 1 minus 9 2. செகண்ட் ஈக்குவேஷன் 1 by 5 7 minus 1 minus 9 2. 2 ஈக்குவேஷனுமே ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப எப்படி எழுதிக்கலாம்? From equation 1 and 2 A transport whole inverse equal to A inverse whole transport அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ hence prove அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியா புரிஞ்சதுல கண்டிப்பா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி புரிஞ்சுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டினையுமே ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். பை பை.